இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவர் யார் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் கர்த்தருடைய வசனத்தை கொண்டு தியானித்து கொண்டிருக்கிறோம். ஏழாவதாக, பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறவர் என்று அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியர்கள் 1 நிருபம் 2 அதிகாரம் 10 வசனத்திலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆவியானவருக்கு முன் ஒன்றும் மறைந்திருக்கவில்லை, எல்லாம் வெளியரங்கமாய் இருக்கிறது என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். சங்கீதம் 139:2 வாசிக்கிறோம், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறார். சங்கீதம் 7:9 சொல்லுகிறது, தேவரீர் என் இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் சோதித்து அறிகிறவர் என்று வசனம் சொல்லுகிறது. நீதிமொழியின் புஸ்தகம் 15 அதிகாரம் 3 வார்த்தையிலே, கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் பார்க்கிறது. 2 நாளாகமம் 16:9 நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. சங்கீதம் 34:15 நாம் வாசிக்கின்ற போது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3 அதிகாரம் 7 வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியர்கள் 1 நிருபம் 14 அதிகாரம் 2 வார்த்தையிலே, அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நாம் வாசிக்க கேட்டேன், 1 கொரிந்தியர் 2:9 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, நமக்கோ தேவன் தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அவருடைய ஆவியினாலே நமக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறார். குறிப்பாக தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறவராக, அவர்களோடு கூட பேசுகிறவராக காணப்படுகிறார். எனவே தான் நான் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1 அதிகாரத்திலே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து 40 நாள் அளவும் தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தினவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களோடு கூட பேசினார். அது மாத்திரமல்ல, யோவான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் இன்னும் சில நாளிலே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்றும் சொன்னார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய விசுவாசியே, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகின்ற பொழுது அவர் எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அவர் அறிந்திருக்கிறவராகவே இருக்கிறார். எனவே இந்த ஆவியானவர் நம்மை நிரப்புகின்ற பொழுது நாம் தேவனிடத்தில் ரகசியங்களை பேசுகிறோம். உலகத்தாருக்கு பரம ரகசியங்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறது, ஆவிக்குரியவர்களுக்கு அது வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. எனவே அவர் தம்முடைய ஆவியினாலே சகலவற்றையும் வெளிப்படுத்தி காண்பிக்க போதுமானவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும், குறிப்பாக தேவ ஆவியினாலே, தேவ வல்லமையினாலே, தேவ பிரசன்னத்தினாலே, பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நிரப்பப்பட்டுகிறவர்களுக்கு
வெளிப்படுத்தி காண்பிக்க போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் தாமே உங்களையும் தம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நிரப்புவார். உங்களோடு கூட பேசுவார், நீங்கள் அவரோடு கூட பேசுவீர்கள். உங்களுக்கும் காரியங்களை வெளிப்படுத்தி காண்பிப்பார். அப்படிப்பட்ட கிருபை நம் ஒவ்வொருவரையும் பலமாய் நிரப்பட்டும். நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்வோம். ஆண்டவரே, விதமான ஒரு அனுபவத்தை தாரும் ஆண்டவரே என்று கேட்போம். அவர் நிச்சயமாய் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் அவரோடு கூட இருப்பீர்கள். அவரை நன்றாய் அறிந்து கொள்வீர்கள். அவருடைய ஆழங்களை அறியக்கூடிய அந்த கிருபைகளை கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு இந்த இரவிலே உங்களை பலமாய் நடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.